ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 இந்த வண்டிக்கு வந்து ப்ளக் வந்து எப்படி க்ளீன் பண்ணி போடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ராயல் என்ஃபீல்டை பொறுத்தளவில் 2 ப்ளக் வரும். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி போடுறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். ஈஸியான மெத்தட் தான் இதுக்கு ப்ளக்கை க்ளீன் பண்ணி போடுறது. இது நீங்கள் டேங்கெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் கூட கழட்டலாம், பட் ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அதனால் ஒரு சீட்டையும் டேங்கையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ சீட்டுக்கு வந்து 3 போல்ட் வரும். அந்த 3 போல்ட்டை கழட்டினா சீட் எடுத்துடலாம். டேங்க்குக்கு வந்து 2 போல்ட்டு, அதுக்கப்புறம் பெட்ரோல் ஹோஸ் அதை ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ஸோ ரிமூவ் பண்ணி விட்டால் டேங்க்கையும் வந்து கழட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளக்கை கழட்டணும். ப்ளக்குக்கு வந்து ஒரு ப்ளக் வந்து சின்னதாகவும் ஒன்று வந்து பெருசாகவும் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அந்த சின்ன ப்ளக்கு வந்து கழட்டுறது தான் கொஞ்சம் ரிஸ்க்கு டேங்க்லாம் இருக்கும்போது. ஸோ அதனால தான் நம்ம வந்து டேங்க்கை ரிமூவ் பண்ணிக்கிறோம். இந்த ப்ளக்கை வந்து இப்போ கழட்டுறது வந்து பெரிய ப்ளக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து டேங்க்லாம் கழட்டணுன்ற அவசியமே இல்லை, அப்படியே கூட கழட்டி க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சின்ன ப்ளக்குக்கு மட்டும் கொஞ்சம் வந்து ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000லேருந்து 15,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து மாற்றிக்கிறது நல்லது. ஸோ அதுக்கு இடையில் வந்து எல்லா சர்வீஸ்க்கும் க்ளீன் பண்ணியே போட்டுக்கலாம். ஒவ்வொரு வண்டிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிலோமீட்டர் கொடுப்பாங்க. நீங்கள் பேசிக்காக வந்து ஒரு 15,000 கிலோமீட்டர் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ப்ளக்கு க்ளீன் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கார்பன் ஏறும். ஃபயரிங் ஆகும்போது ஒவ்வொரு டைம் வந்து கொஞ்சம் மிஸ்ஃபயர் ஆகுது அப்படின்னா அதில் வந்து கார்பன் சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி கார்பன் சேர்ந்து இந்த கேப்பில் தான் வந்து இருக்கும். கரெக்டான அந்த பாயிண்ட்டில் வந்து கார்பன் அடைச்சிருச்சு, இல்லை கார்பன் வந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இதை வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி போடுறது. நார்மலாகவே வந்து வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகும்போது வந்து உங்களுக்கு அதிகமாக கார்பன் பிடிக்கும். கம்ப்ளைண்ட் இல்லாத டைமில் வந்து நார்மலாக மிஸ்ஃபயர் ஆகும்போது அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கார்பன் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கார்பனை வந்து ஒவ்வொரு தடவை சர்வீஸில் க்ளீன் பண்ணி போட்டோம்னா இனிமேல் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஃபயரிங் ஆர்டர் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ப்ளக்கை வந்து க்ளீன் பண்ணி போடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு வந்து 0.08 mm அந்த கேப்பில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸா பிளேட்டு கேப்போ இல்லை உங்களோட நகம் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அளவு வச்சிங்கனாலே பர்ஃபெக்டாக இருக்கும். 0.07 அப்படி இல்லைனா 0.08 இதை தான் வந்து ஓரளவுக்கு எல்லா வண்டிக்குமே வரும். ஸோ அந்த கேப்பை வந்து நீங்கள் இதுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. இதில் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு கீழே வந்து ஒயிட் கலரில் ஒரு தெர்மல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து அதிகமாக க்ளீன் பண்ணும்போது டச் ஆகக்கூடாது. ஸோ அந்த கேப்பில் வந்து டச் ஆச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ப்ளக் வந்து நல்லா இருக்கிற ப்ளக்கை நம்மளே வந்து கெடுத்து விட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அதில் வந்து ஃபயரிங் ஆர்டர் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் வராமல் கீழேயும் சேர்ந்து வரும். ஸோ அப்படி கீழே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போயிடும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை வந்து நீங்கள் வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் போடுறோம். ஏன்னா பெரிய வேலையை வந்து நம்ம எவ்வளோ தான் கிளியராக எவ்வளோ தான் தெளிவாக வீடியோ போட்டாலுமே வந்து நீங்கள் வந்து வீட்டில் வச்சு பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நிறைய டூல்ஸு நிறைய எக்யூப்மெண்ட் எல்லாமே தேவை. அது வந்து ஒரு ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை அப்படிங்கும்போது நீங்களாம் வந்து வீட்டிலேயே வச்சு பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.